அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ஷிரின் மாம் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன விலாக் அப்படின்னா, ஒரு அவுட்டிங் விலாக் தான். ஸோ காலையிலே வந்துட்டு கட்டி சோறு எல்லாமே கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ காலையில் வந்துட்டு ஒரு 9 o'clockலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பம் தான். ஸோ ஆப்பம் தேங்காய் சட்னி செஞ்சுட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய பேபிக்கு தேவையான ஐட்டம், ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டைப்பர் எல்லாமே, வைப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ எங்கள் மாமா ஃபேமிலி எல்லாமே காரில் போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி பைக்கில் போயிட்டோம். ஸோ எங்கே அப்படின்னா தஞ்சாவூருக்கு தான் போயிருந்தோம். சிவகங்கை பூங்காவுக்கு போயிட்டு அப்படியே மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போகிற வழியிலே பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னார்குடிக்கிட்ட சரி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையும் டீயும் குடிச்சிட்டு கிளம்பிடலான்ட்டு ஒரு கடையில் நின்றுட்டு டீ குடிச்சிட்ருந்தோம். போகிற டைம் பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது, வெயில் இல்லை. ஸோ இனிமேல் மழை காலம் தானே, ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வடுவூர்கிட்டலாம் போகும்போது நல்லா அழகாக சில்லுன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூரும் ரீச் ஆகிட்டோம். சிவகங்கை பூங்கா வந்து ரொம்ப நாள் லாக்கில் இருந்தது, ரொம்ப இயர்ஸ் வந்து லாக்கில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே போயிட்டோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ தான் போகிறோம். ஸோ உள்ள டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். அந்தளவு உள்ளே வந்து ஒர்த்துஃபுல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ரீ தான். ஸோ நாங்கள் போன டைம்லாம் பெருசாக க்ரௌட் எதுவுமே இல்லை, போக போக வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் என்னோடய பேபியை கொஞ்சம் விளையாட வச்சதுக்கப்புறம் ஸோ நாங்களுமே வந்துட்டு சுற்றி பார்க்க போயாச்சு, உள்ளே என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் போட்டிங், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்போம், அடுத்தடுத்த ஆள் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, நார்மலாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு ஜென்ஸ்லாம் குளிக்கிற இடம். ஸோ எதுவுமே மாறாமல் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் மாறாமல் இருக்குது அப்படின்னா இந்த சாப்பிட்ற இடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு நம்ம குளிக்கிற இடம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. உள்ளே போய் பார்த்ததுக்கு இவ்வளோ நாள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னே தரல. ஸோ சும்மா தூரமாக நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம், கிட்டெல்லாம் போகலை. ஸோ இங்கே தான் வந்துட்டு மான் எல்லாமே நிற்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரீஸ் தான் நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ இவ்வளோ நாள் பூட்டி வச்சதுக்கு. நாங்களுமே சாப்பிட்ற இடத்துக்கிட்ட போயாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் லன்ச் டைமும் வந்துருச்சு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா லெமன் சோறு, தேங்காய் சோறு, தயிர் சோறு 3மே எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்கள் மாமி வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பி நம்ம மாலுக்கு தான் போனோம். ஸோ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்த லாங்வால் மாலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ மால்லாம் போனோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துட்டு நிறைய பட்ஜெட் இருக்கணும். ஸோ ரேட் எல்லாமே ஒரே ஹையாக தான் இருந்தது. எதுவுமே வந்துட்டு நார்மல் ரேட்லாம் இல்லை, எல்லாமே ஹையாக தான் இருந்தது. ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ எப்படி இருக்குது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள் பேபிஸ்க்கெலாம் வந்துட்டு க்ராப் டாப் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஸோ ரேட் எல்லாமே ஹையாக தான் இருந்தது. பட் அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த பேக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பிரிட்டியாக இருந்தது. ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த பேகு. ஸோ இந்த டாப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பார்த்ததுலே இந்த ஒரு பேகும் இந்த ஒரு டாப்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ மென்ஸ் வியர்க்கெலாம் போகலை, அந்த பக்கமே போய் பார்க்கல. ஸோ என் கண்ணுக்கு என்னமோ ஸ்லிப்பர்ஸ், பேக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி குட்டியாக இருந்தது அது உள்ளேயே. ஸோ நான் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறது. ஸோ குட்டி பிள்ளைங்களாம் வச்சு நல்லா காமெடியாக இருக்கும். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு 70 rupees இந்த ஐஸ்கிரீம் 2 கொடுப்பாங்க. ஸோ நம்ம டக்குன்னு வாங்கிட்டோம் அப்படின்னா 2 கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 1 தான். ஸோ அதையுமே வந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தீம் பார்க் வந்துட்டு மன்னார்குடியில் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே இருந்தது. கேம் ப்ளே பண்ணுற இடம் எல்லாமே இருந்தது உள்ளேயே. இதுவுமே வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி விளையாடுறது தான். ஸோ மன்னார்குடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தீம் பார்க்கு. ஸோ அது மாதிரி தான் எல்லாமே இங்கேயும் இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிருச்சு. சரியான மழை வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வேறு வந்துட்டு பைக்கில் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு அங்கே வந்து மாலில் டீலாம் இல்லை. ஸோ அதனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.